இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பிரைட் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் சொல்லலாம், இல்லை க்ரீமாக கூட சொல்லலாம். இதுதான் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து நம்ம ஸ்கின் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் எவ்வளோ டேனாக இருந்தாலுமே நம்ம ஃபுல் பாடியுமே நல்லா ஒயிட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்கக்கூடிய பொருள் வந்து அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணுற மாதிரி நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய தன்மையில் நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கான தன்மை தாங்க. இது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னாக இருக்கட்டும், இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்போது செம்ம ரிசல்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தோல் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோலில் சீவ வேணாம், ஏன்னா தோல்லையுமே நம்ம ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுனால தோலோட இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ண வேணாம், நல்லா வந்து காய் துருவுற அந்த கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வந்து ஒரு ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாமே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீவி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. உருளைக்கிழங்க வந்து நீங்கள் சொல்லவே வேணாங்க, அவ்வளோ ஸ்கின்னை வந்து ஒயிட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த உருளைக்கிழங்க வந்து நிறைய விதமாக க்ரீம் ரெடி பண்ணலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் போட்ட உடனே ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ இது கூட நல்லா வந்து ஒரு காய்ச்சின பாலாக இருக்கட்டும், இல்லை காய்ச்சாத பால், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா பசும்பாலாக எடுத்துக்கோங்க. பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்க. நீங்கள் வந்து சுத்தமான பசும்பால் இல்லை எருமைப்பால் இந்த மாதிரி பால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாக்கெட் பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் பசும்பால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ஃபுல்லாக நான் அதில் ஊற்றிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 டம்ளர் ஃபுல்லாமே ஊற்றிருக்கேன். இது நல்லா சுண்டி வருங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதில் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. ஃபுல் பால்லையே இந்த க்ரீமை ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பாலோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். எப்படி அரிசி வந்து நம்ம போட்டு சாப்பாடு வேகுதோ அந்த மாதிரி இந்த பால்லையே வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணுங்க. இப்போ நம்ம ஊற்றக்கூடிய இந்த பாலோட அளவு வந்து நல்லா குறைஞ்சிட்டே வரும். அந்த பாலும் அந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா கெட்டியாக ஆகி ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அடிப்பிடிச்சிரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க பக்கத்தில் இருந்துட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம இது ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த பால்லையே வெந்து அந்த பாலோடு சேர்ந்து நம்ம ஸ்கின்ல போடும்போது அந்த பாலும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ பால் வந்து சொல்லவே வேணாம், நம்ம ஸ்கின்ல வந்து எவ்வளோ அடியில் இருக்கக்கூடிய அழுக்காக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்து இந்த வேரோடு எடுத்துகிட்டு வந்துடும் அந்த அழுக்கு எல்லாத்தையும். ஸோ அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆனாலுமே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக தெரியும். நம்ம என்ன தான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து சோப்பு போட்டு கழுவினாலுமே நம்மளுக்கு அழுக்கு வந்து உள்ளே அப்படியே தான் இருக்கும். பால் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே, டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொண்டு வரும். ஸோ நம்ம டெட் ஸ்கின்னுமே அழுக்கும் ரிமூவ் ஆனாவே நம்ம ஸ்கின் பார்க்க ரொம்ப க்ளோவாக பிரைட்டாக தெரியுங்க. இப்போ பாருங்க, நல்லா வந்து இந்த பால் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவு நல்லா சுண்டி கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா நீங்கள் தொட்டே பார்க்க தேவையில்லைங்க, பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு திக்காக ஒரு ஜெல்லி மாதிரி கிடைக்கும். ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சாரிங்க, இதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் ஆட் பண்ணணும், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு எதுவுமே நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் அடுப்பில் வச்சுருங்க. மீதி அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமா? கடலை மாவு, பச்சைப்பயிறு மாவு இந்த மாதிரி ஆட் பண்ணலாமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம ஸ்கின்னு பிரைட் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரீமோடு சேர்ந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு வந்து நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
இப்போ இது 3மே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாலு, உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி திக்கா இருக்கு இல்லையா? இத வந்து அப்படியே ஃபேஸ்ல அப்ளை பண்ண முடியாது. ஒரு மாரி திப்பி திப்பியா இருக்கும். அந்த உருளைக்கிழங்க துருவி போட்டிருக்கனால நல்லா திப்பி திப்பியா இருக்கும். இத வந்து நல்லா மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸில போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாரி அரைச்சுட்டு இது வடிகட்ட போறதெல்லாம் இல்லைங்க. அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம். அதனால நல்லா அரைச்சுக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா, நீங்க ஒரு பவுல்ல மாத்திட்டு, இது கூட நீங்க ஆலோவேரா ஜெல்லு யூஸ் பண்றனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது வேண்டாம், உங்ககிட்ட இல்ல அப்டின்னா அத ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா, அத நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸ்ல போட்டு ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறமா, ஒரு மாரி இழுத்து பிடிக்கிற மாரி இருக்கும். அதனால நீங்க அது உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் ஆகுறவங்களுக்குலாம் ரொம்ப இரிட்டேட்டா இருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அதனால வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் கிடைக்கும். அதனால தான். ஸோ அது இல்ல அப்டின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த ரொம்ப டைட்டா காயறதுக்கு முன்னாடியே நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேக்க. இந்த பேக்க யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆண்கள், பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா டேன ரிமூவ் பண்ணி நம்ம பிரைட் பண்ணி குடுக்கும். நீங்க ஒரு டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அ ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா, நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து நைட்டா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், எந்த டைமா இருந்தாலும் நல்லா ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு, இந்த பேக்க ஃபுல்லா திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. திக்கா நல்லா கழுத்து, காதுக்குலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல கைக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா, உங்க ஃபுல் பாடிக்குமே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஃபுல் பாடியுமே நல்லா ஒயிட்டான ஆகணும் அப்டின்னா, இத வந்து ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஃபேஸுக்கு மட்டும் சொல்றேன். ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கோட்டிங் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதேமாரி 3 கோட்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க. காய காய அப்படியே கழுவாமலேயே அதுக்கு மேல அப்படின்னு இந்த பேக்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 3 டைம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் வந்து நீங்க இந்த 3 பேக் அப்ளை பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகும். நல்லா 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் திக்கா நல்லா டைட்டன் ஆயிரும். ஸோ இந்த மாரி ஆனதுக்கப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்னு பாருங்க. உங்க ஃபேஸ் எப்படி பிரைட்டா, க்ளோவா இருக்குன்னு நீங்களே ஆச்சரியமா நிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட்ட பார்க்க முடியும். இல்ல நீங்க ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் போட்டுட்டு, நீங்க எப்பயும் போல நார்மல் ஃபேஸ் பேக் போடுற மாரியும் போட்டுக்கலாம். ஸோ, நான் இந்த மாரி 3 கோட்டிங்கா போட்டு நீங்க வந்து ஃபேஸ் பேக் போடும்போது, இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.